ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய இன்றைய இறைவாக்கு எரிகோவுக்கு அருகில் இயேசுவின் பயணம் சென்றபோது அந்த வழியாக வழியோரத்தில் அமர்ந்திருந்த குருடர் ஒருவர், இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று கத்துகிறார். அங்கே போவது யார் என்பதை அறிந்து கொள்கிறார். போவது நாசரேத்தூர் இயேசு என்பதை அறிந்ததும் மெசியா எருசலேமுக்கு செல்கிறார். மெசியா எருசலேமில் சென்று உலக மக்களை மீட்கப் போகிறார். மெசியாவின் பிரசன்னம் வழியோரமாய் போகிறது என்று அறிந்த அந்த பார்த்திமேயு குருடன், ஆண்டவரே, இயேசுவே, என் மீது இரங்கும் என்று கத்துகிறார். அவருடைய கூக்குரல் மட்டும் சந்தடி, சத்தம், கூச்சல், குழப்பம் இவைகள் மத்தியிலும் இயேசுவின் காதில் விழுகிறது. விசுவாசம் உள்ளவனின் கூக்குரல் கடவுளின் காதில் விழும். எந்த மூலையிலிருந்து, எந்த பகுதியிலிருந்து, எந்த நிலையிலிருந்து அழைத்தாலும் விசுவாசம் உள்ளவனின் கூக்குரல் மட்டும் கடவுளின் காதில் விழும் என்பதுதான். ஐயோ, இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கூப்பிட்டால் கடவுள் வருவார். என்ன ஒரு அதிசயம்! அந்த மனிதன் கூப்பிட்டதும் கடவுள் இறங்கி வந்தார். இந்த ஒரு கூப்பிடுவதும் கடவுள் இறங்குவதும் இவைகள் நடுவிலே இருப்பது விசுவாசம் மட்டுமே. விசுவாசத்தோடு கூப்பிடுபவர்களை கடவுள் பதில் சொல்லுகிறார். நாமும் விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும். இந்த பார்த்திமேயு குருடனைப் போல, ஆண்டவரே இயேசுவே, என் மீது இரங்கும் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் அருகில் போகிறார் கடவுள். நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தவே இந்த ஜெபம், இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரங்கும். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை அது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது. நமக்கு கடவுளின் இரக்கம் தேவை என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது. கடவுளின் இரக்கத்தினால்தான் நாம் வாழ்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது. பார்த்திமேயு விசுவாசத்தோடு கூப்பிட்டான். கடவுள் இறங்கி வந்தார், பார்வை பெற்றான். இயேசுவோடு எருசலேம் நோக்கி நடந்தான். நாமும் விசுவாசத்தோடு கூக்குரலிட்டால் கடவுள் இறங்கி வருவார், எருசலேமை நோக்கி அழைத்து செல்வார். எருசலேமில் நமக்கு பெரிய விருந்தொன்றை, நம் பகைவர்கள் காண பெரிய விருந்தொன்றை நமக்கு அமைத்து கொடுப்பார். அந்த விருந்தில் இயேசுவின் இதயத்திலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீரும் இரத்தமும் நம் தலை மீது ஊற்றப்பட்டு புதிய மனிதனாக நாம் மாறுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும். எங்கள் அருகில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரவும்
அறிந்து கொள்ளவும் உமது இரக்கம் மட்டுமே எங்களை வழிநடத்தும் என்பதை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. உமது இரக்கம் எங்களை செம்மையாக்கும். உமது இரக்கம் பார்வையற்ற எங்களை பார்வையுடையவனாக மாற்றும். பல்வேறு நிலைகளிலே நோயுற்றவர்களை குணமாக்கும், தைரியமாக்கும், பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.